இடங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சு பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, முஹர்ரமுடைய மாதம் என்பது நமக்கு தெரியும், இஸ்லாமிய புது வருடம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம். ஆனால் முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய புது வருடத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அல்ல. இதனை நாங்கள் நன்றாக தெளிவாக சுருக்கமாக ஒரு முஸ்லிம்கள் என்ற ரீதியில் இந்த வரலாற்றை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். நிறைய வரலாற்றுகள் நீங்க படிச்சிருப்பீங்க. பொதுவாக மாதங்களுடைய கணிப்பீடு உலகத்தில் இருந்த உலகத்தில் எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் 12 மாதத்தை சேர்த்து ஒரு வருடம் அண்டுவாங்க. எந்த மதத்தினர்களுக்கும் இந்த உலகத்தில ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இதுகால வரையிலும் உலகத்தில் எத்தனையோ மதத்தினர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க தான். ஆனால் அவ்வளவு மதத்தினர்களும் உலக வரலாற்றில மாதங்களுடைய எண்ணிக்கை 12 தான். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், மாதங்களுடைய எண்ணிக்கை 12. ஆனால் ஒரு வருட கணிப்பீடு என்பது இதுதான் என்று வரலாற்றில் இருக்கல்ல. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை செஞ்ச உடனே அதுக்கு முன்னால நெருப்புல போடப்பட்டாங்க. அப்ப அந்த காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட முன்னால் இத்தனாவது வருஷம், நெருப்புல போட்டதுக்கு பின்னால் இத்தனை வருஷம் என்று கணக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட கஅபாவை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அதை மையமாக வச்சு கஅபா புனர் நிர்மாணத்துக்கு முன்னால் அதுக்கு பின்னால் என்று வந்த கணிப்பீடுகள் இருந்து இப்படி ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கிறது. அதோட கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல பிறந்த வருடம் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தான் ஆபிரகாம் மன்னன் கஅபாவை தூளாக்குறதுக்காக இடிச்சு தூளாக்கி விட வேண்டும் என்று யமன்ல இருந்து யானை படை எடுத்துக்கொண்டு வந்த நேரத்துல அல்லாஹ் மினாவில வச்சு வாதி முஹஸ்ஸிர் என்ற இடத்துல அபாபில் என்ற பறவைகளை அனுப்பி அல்லாஹு தஆலா நாயன் அந்த யானை கூட்டத்தை, அந்த மஹமூத் என்று செல்லக்கூடிய அந்த பெரிய யானை, அதுக்கு பின்னால் எத்தனையோ யானைகள், அதுல வந்த முன்னுக்கு அந்த மஹமூத் என்று யானையில் ஏறி வந்தது ஆபிரகாம் மன்னன். அதோட அவருடைய சீடர்கள் அவ்வளவு பேரையும் அல்லாஹ் அழிச்சு போட்டான். இந்த சம்பவம் நடந்ததனால உலக வரலாற்றில் அந்த வருடத்துக்கு மட்டும் ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவாங்க. அப்ப ஆமுல் ஃபீல் அந்த வருடம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது. இப்ப நாங்க சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரித்துல பிறந்தன்னு சொல்றல்ல, ஆமுல் ஃபீல் வருடம் அதான் பிறந்த வருடம். அப்ப ஆமுல் ஃபீலுக்கு பின்னால் இருந்தே சில கணிப்பீடுகள் இருந்ததான். ஆனால் அது பரவலாக இருக்கல்ல, பெரும் அளவுக்கு அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படல. ஏன்னா அது பொதுவானது, முஸ்லிம்களுக்குரியது அல்ல, எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால் இந்த மதீனத்துக்கு போனாங்க 53வது வயசுல. அவனுக்கு 53 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேத்து 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் வஃபாத் ஆனாங்க. அவங்க வஃபாத் ஆகி 2 வருஷம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் ஹிலாஃபத்து. அப்ப கூட முஸ்லிம்களுக்கு ஒரு வருட கணிப்பீடு இல்ல. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் 5 வருஷம் கண்டினியூ ஆகுது. அதுக்கு பின்னால நடக்குது. அவங்க ஆட்சி காலத்துல 5வது வருஷம் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு லெட்டர் வருது அமீருல் முஃமினீன் அவங்களுக்கு. லெட்டர்கள் கடிதங்கள் போகுது வருது, மாதம் இருக்குது ஷஅபான் என்று, சஃபர் என்று, முஹர்ரம் என்று. ஆனா வருடம் ஒன்று இல்லை. பிசினஸ்ல செக் கொடுப்பாங்க, செக் இப்ப மாதிரி அந்த காலத்துல செக் கொண்டு கொடுப்பாங்க. அப்ப அந்த செக்ல பொதுவாக சொல்லுவாங்க ஷஅபான் என்று போட்டா ஏமாத்த முடியுமே, எந்த வருடத்துடைய ஷஅபான் என்று இல்லையே, மக்கள் ஏமாத்தி போடுவாங்க. சல்லி கேட்டா சொல்லுவாங்க இந்த வருடம் அல்ல அடுத்து இந்த ஷஅபான் அல்ல அடுத்த ஷஅபான் என்றுவாங்க. இத்தனாவது வருடத்துடைய ஷஅபான் என்று இல்லையே. அதனால சொன்னாங்க நாங்க எங்களுக்கு ஒரு கணிப்பீடு கொண்டு வருவோமே, ஒரு கேலண்டர் சிஸ்டம் கொண்டு வருவோமேன்னு கேட்கிறாங்க. அப்பதான் முடிவெடுத்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் கூப்பிட்டு ஐடியா எடுத்து பல மஷூராக்கள் நடந்த, நான் சுருக்கமாக சொல்றேன். அதுல எடுத்த முடிவு என்ன தெரியுமா, நாங்க ஹிஜ்ரத்தை மையமாக வச்சு எங்கட வருட கணிப்பீடு பார்ப்போம். அப்ப கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து பேத்து இன்றைக்கு எத்தனை வருஷம் என்று பாக்குறாங்க. 17 வருஷம் சொன்னாங்க. இது ஹிஜ்ரி 17. அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹிஜ்ரி வருஷம் என்று ஆரம்பிக்கப்பட்டது ஹிஜ்ரி 17 தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 வருஷத்துக்கு பின்னால. அப்ப கேட்கிறாங்க எந்த மாதத்தை கொண்டு ஆரம்பிப்போம். அது பல கருத்துக்கள் வருது, ரமலான் என்று வருது, அது மாதிரி ஒவ்வொரு கருத்துக்கள் வருது. ஆனால் இஸ்லாத்துக்கு முன்னாலும் உலகத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதை அல்லாஹ் இந்த உலகத்துல மக்களுக்கு மத்தியில 40வது வயதுல தான் பிரகடனப்படுத்தினான்.
நுபுவத்து வெளிப்படுத்தினான் அல்லாஹ் ஹிரா குகையில. அந்த நுபுவத்துக்கு முன்னாலே இருந்து மக்களால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் இருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரமுடைய மாதம். நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா நாயன் வெற்றியை கொடுத்த மாதம். அந்த மாதத்துல நாங்க அந்த மாதத்தை எங்களை வருடத்தை ஆரம்பிக்க வச்சு கொள்வோம் என்று அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் முடிவெடுத்தாங்க. அந்த மஷூராவின் படிதான் அப்ப வருட கணிப்பீடு ஆரம்பம் முஹர்ரம் மாதத்தை கொண்டு. அதே மாதிரி எங்களை வருடத்துடைய வருட கணிப்பீடு அதாவது ஹிஜ்ரத்தை கொண்டு. இப்ப இன்றைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப இந்த முஹர்ரம் மாதத்தோட 1448வது ஹிஜ்ரி வருஷம். அதனால இது எங்களுக்குரிய தனித்துவம். நாங்க இதை கண்ணியப்படுத்தல என்றால், நாங்க இதை விலங்கல்ல என்றால் உலகத்துல யாரும் இதை கண்ணியப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அருமையான பெருமக்களே, எங்களுக்கு தெரியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயசுல ஹிரா குகைக்கு செல்ல வஹி வருது. வஹி வந்து அல்லாஹ் தஆலா நாயகம் அவங்கள அல்லாஹ்வுடைய நபி என்றதை மக்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க முன்னாலே அவங்க நபி என்றதை அல்லாஹ் முடிவு செஞ்சு அல்லாஹ் தெரிவு செஞ்சு முடிஞ்சு. ஆனா மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினா 40வது வயசுல. இந்த 40ல் இருந்து இஸ்லாத்துக்கு மக்கள் அழைச்சாங்க. 52வது வயசுல வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 50 அதாவது மக்காவில் இருந்து மதீனத்துக்கு போக கிட்டே ஆகிற கட்டத்துல வச்சுதான் தொழுகை கடமையாக்கப்பட்ட எங்களுக்கு தெரியும். அப்ப தொழுகை கடமையாக்கப்படும் பொழுது நுபுவத்துல 12 வருஷம் முடிஞ்சு. இந்த 12 வருஷமும் வாழ்ந்த சஹாபாக்கள் யாருமே ஒரு நாளும் தொழல ஃபர்லான தொழுகை. ஒரு நாளும் இந்த ரமலானுடைய 30 நோம்பே பிடிக்கல. நல்லா விலகி எடுக்கணும். ஏனென்றா தொழுகைக்கு பின்னால்தான் எல்லா கடமைகளும் இஸ்லாத்துல கடமையாக்கப்பட்டது. அப்ப தொழுகைக்கு பின்னால்தான் எல்லா கடமைகளும் வருது. ஆனால் ஜாஹிலியா காலத்துல மக்கள் குறைஷிகள் ஒரு நோன்பை உடுபடாம பிடிச்சு கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முன்னாலே பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அந்த நோன்பு தான் சரியா இந்த ஜும்மா இன்றைக்கு நேர்பட்டிக்கக்கூடிய நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்துக்கு முன்னால குறைஷிகள் முஹர்ரம் 10 நாள் நோன்பு பிடிச்சிடுவாங்க. அவ்வளவு அரபிகளும் நோன்பு பிடிப்பாங்களா? அப்ப இஸ்லாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவும் இல்லை, அதாவது வஹி வரவும் இல்லை, குர்ஆன் இறக்கப்படவும் இல்லை. அப்பவே இந்த நோன்பை பிடிச்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால இஸ்லாம் வந்துட்டு அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நோன்பை யாரும் விடுவான நோன்பை பிடிங்க. இப்ப இஸ்லாத்துல நோன்பு ஃபர்லாக்கப்பட்டுட்டு இந்த நோன்பு இத ஃபர்லாக பிடிச்சு கொண்டு வராங்க. ஆனால் மதீனாவில் இருந்து சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துக்கு போறாங்க ஹிஜ்ரி 2ல. அப்பதான் 30 நோன்பு ரமலான் மாசத்துல ஃபர்லாக்கப்படுது. இப்பதான் ரமலான் மாசம் வந்தா நாங்க நோன்பு பிடிக்கணும் என்ற குர்ஆன் ஆயத்து வந்த உடனே இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாளுடைய நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க இவ்வளவு காலம் பிடிச்சுன்னு வந்த முஹர்ரம் 10 நோன்பு அதுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டாங்க. அது இப்ப சுன்னத்து, விரும்பினா பிடிங்க, விரும்பினா விடுங்க, சுன்னத்தாக்கிட்டு இப்படித்தான் இருந்தது. ஆனா ரமலானுடைய மாதம் ஃபர்லான் நோன்பு பிடிச்சு வராங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால் அவங்களோட வாழ்க்கையில சந்திக்கிற கடைசி முஹர்ரம் ஹஜ், முதலாவது ஹஜ் அவங்களோட. அந்த ஹஜ்ஜை முடிச்சிட்டு வந்தாங்க முஹர்ரம், அடுத்த சஃபர், அடுத்த ரபீஉல் அவ்வல் வஃபாத்தாக போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹர்ரமுடைய மாதத்துல பாக்குறாங்க யகூதிகள் எல்லாரும் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க ஒன்றோ சுன்னத்து ஒன்றோ ஃபர்லான் விட்டோம் தானே, யகூதிகள் எல்லாரும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னத்துக்கு நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க, எங்கட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் ஃபிரௌன்ட அந்த கொடுமையில இருந்து அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்த இந்த நாள், அதனாலதான் நாங்க நோன்பு வச்சிருக்கிறோம் என்று சொல்லி அந்த யகூதிகள் பதில் சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வனஹனு அஹக்கு மின்கும் பிமூசா, உங்களை விட நபி மூசாவுக்கு அலைஹிஸ்ஸலாம் நாங்க தான் மிச்சம் தகுதியானவர்கள், அதனால நாங்களும் இன்றைக்கு நோன்புண்டாங்க. அதுக்கு பின்னால சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, லஇன் பகீது இலா காபிலின், நான் அடுத்த வருஷம் ஹயாத்தோட இருந்தால், ஹயாத்தோட தான் நிக்கிறாங்க, நான் அடுத்த வருஷம் உலகத்துல இந்த ஷரியத்துடைய இந்த மரணத்தை நான் சந்திக்கவில்லை என்றால், நான் ஹயாத்தோட இருந்தால்
நான் 10 மட்டும் பிடிக்க மாட்டேன் என்றாங்க. நான் முஹர்ரமுடைய 9ஐயும் பிடிச்சி நான் 10ஐயும் பிடிப்பேன் என்றாங்க. ஆனால் இந்த 9வது நேற்று நாங்க பிடிச்ச நோன்பு, இந்த நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கல. அவங்க சொன்னாங்க நான் இருந்தா நான் பிடிச்சிருப்பேன் என்றாங்க. ஏன் தெரியுமா? நாங்க யகூதிகள் செஞ்சதனால செஞ்சாலும் நாங்க யகூதிகளுக்கு மாற்றம் செய்வோம், அவங்களுக்கு நாங்க நேர்பட மாட்டோம் என்று இந்த 2 நோன்புகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நோன்புகள். ஆனால் 10வது நோன்பு இது ஒரு முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்து வந்த ஒரு நோன்பு. அதுவும் இந்த குத்துபா சரியா முஹர்ரம் 10க்கு அல்லாஹ் தஆலா நாயன் நேர்படக்கூடிய ஒரு குத்துபாவாக அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். அதனால் அருமையான பெருமக்களே, இந்த நோன்பு அதிகமானவங்க பிடிச்சிருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், பெரும் நன்மைகளை தரக்கூடியது, ஒரு பரக்கத்தான சிறப்பான இஸ்லாமிய வரலாற்றை ஒரு மாற்றி அமைச்ச ஒரு நாளில நாங்க இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, எங்களுக்கு தெரியும், நாங்க பல பயான்களை கேட்டிருப்போம். உலகத்தில் அல்லாஹ் தஆலா நாயன் 4 வேதங்களை அனுப்பினான். 4 வேதம். இந்த 4 வேதங்களையும் அல்லாஹ் தஆலா நாயன் அனுப்பி, முதலாவது வேதம் சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும், ஸ்கூல்ல 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும். எத்தனை வேதம்? 4 வேதம். தௌராத் மூசா அபரானி, ஜபூர் தாவூத் யூனானி, இஞ்சில் ஈசா சுரியானி, ஃபுர்கான் முஹம்மத் அரபானின்னு நாங்க படிச்சு வச்சிருக்கிறோம். ஏன்? முதலாவது வேதம் வருது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, தௌராத் வேதம். அவங்களோட லாங்குவேஜில் அல்லாஹ் அவங்களுக்கு இறக்கினான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2500 வருஷம் தாண்டிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வரச்சல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2500 வருஷமா உலகத்தில் அல்லாஹ் ஒரு வேதத்தை அனுப்பல, சுஹுஃபுகள் தான் வருது. உலகத்துல முதலாவது வேதம் தௌராத். அந்த தௌராத்தை பின்பற்றி இருந்தவர்கள் தான் யகூதிகள். அந்த யகூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்து பின்பற்றி கொண்டிருந்தாங்க. இப்ப உலகத்துல மூசா நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால யகூதிகளுக்கு ஒரு பெருமை வந்துச்சு. என்ன பெருமை தெரியுமா? உலகத்தில் ஒரு நபிக்கும் அல்லாஹ் வேதம் கொடுக்கல, எங்க நபிக்கு தான் அந்த வேதம் தௌராத் என்று சொல்லிக்கொண்டு பின்பற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த தௌராத்துல செல்ற மாதிரிதான் மக்கள் தொழணும், நோன்பு பிடிக்கணும், எல்லா இபாதத்தும் அவங்களுக்கும் இருந்து. நாங்க நினைப்பட எங்களையும் மட்டும்தான் உண்டு. எல்லா சட்டத்திட்டம், இப்படித்தான் கல்யாணம் முடிக்கணும், இப்படித்தான் வியாபாரம் செய்யணும், எல்லா சட்டத்திட்டமும் தௌராத்துல தான். இந்த நபிமார்கள் வந்த வேதம் வரல, சட்டம் தௌராத்துடைய. எத்தனை வருஷம் மீதி? இப்ப குர்ஆன் இறங்கி எத்தனை வருஷம்? 1400 வருஷமே, கிட்டத்தட்ட 1450 போகுது. ஆனால் இந்த தௌராத் உலகத்துல எத்தனை வருஷம் இருந்தது தெரியுமா? 1700 வருஷமா சட்டம் தௌராத்தா. 1700 வருஷமா இந்த உலகத்துல அல்லாஹ் தௌராத்துடைய சட்டத்தை மாத்தல. 1700 வருஷமா அல்லாஹ் இந்த தௌராத்துடைய சட்டத்தை தான் உலகத்துல வச்சான். அப்ப 1700 வருஷத்துக்கு எத்தனை லட்சம் மக்கள் தௌராத்தை பின்பற்றிட்டு மௌத்தானாங்க. ஆனா 1700 வருஷத்துக்கு பிறகு அதாவது இஞ்சில் வேதம் வருது ஈசா நபிக்கு. அந்த இஞ்சில் வேதம் தௌராத்துடைய சட்டத்தை மாற்றின. இடையில ஜபூர் வேதம் ஜபூர் வேதம் தௌராத்துடைய சட்டத்தை மாத்தல. இதுதான் விஷயம். அருமையானவர்களே, ஜபூர்ல உபதேசம் மட்டும்தான். அதனால ஜபூர் யகூதிகளின் பிரச்சனையாக இல்ல, அது உபதேசம் மட்டும். சட்டங்கள் தௌராத்துடைய தான், அது மாற்றப்படல. இஞ்சில் வேதம் வருது, தௌராத்துடைய சட்டம் மாற்றப்பட்டுட்டு நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று யகூதிகள் வழிகட்டு போனாங்க. அவங்கதான் யகூதிகள். எங்கட வேதத்தை பின்பற்றினவங்க தான் அவங்க. நாங்க பிள்ளைகள்ட்ட கேட்டா நீங்க எத்தனை ஈமானுடைய நம்பிக்கை எத்தனை? 6. அல்லாஹ்வை, மலக்குமார்களை, வேதங்களை, வேதங்கள் அல்லாஹ்வுடைய வேதங்கள். ஆனால் இந்த சட்டம் மாற்றப்பட்டுட்டாருமையானவர்களே. இப்பதான் என்ன செஞ்சாங்க? நாங்க ஈசாவை பின்பற்ற மாட்டோம், நாங்க ஈசாவை கொண்டு போடுவோம் என்றாங்க. யாரு? இந்த யகூதிகள். ஏன் காரணம்? தௌராத்தை மாற்றினு சொல்லி. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இதனாலதான் ஒரு நபிமார்களுக்கும் கொடுக்காத அற்புதத்தை கொடுத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து. என்ன? மௌத்தா போன ஒரு மையத்துக்கு உசுறு கொடுத்தாங்களா? இதை விட வேற. மௌத்தா போன ஒரு மையத்தூட்டுக்கு போய்த்தேன். இவங்க எந்த நேரம் மூசா நபியின் அற்புதங்களை சொல்லிக்கொண்டு, மூஜிதத்தை சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஆனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்துல அல்லாஹ் நிறைய மூஜிதத்துகள் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க ஃபிரௌனோட வாழ்ந்தவங்க, ஃபிரௌனோட காலம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பாதுகாத்த இந்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நேரம் எப்ப தெரியுமா? ஃபிரௌன் ராஜா,
அவன் 1000 அதாவது 1000 டவுன்களுக்கு சொந்தக்காரன், 12,000 கிராமங்களுக்கு அவன் சொந்தக்காரன், 12,000 villages அவன் under control, more than 1,000 cities அவன் under control. ஃபிரௌன் அவ்வளவு ஆட்சி செஞ்சவன். அவன் ஒரு கனவு கண்டான், பெரிய நெருப்பு உண்டு, அதோட அவன் ஆட்சி அழிஞ்சு போகுது. இப்ப இதுக்கு கனவுக்கு விளக்கம் பார்த்தான். விளக்கம் பார்த்து கேட்டான், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், என்ன விளக்கம் என்று. அப்ப கனவுக்கு விளக்கம் பார்த்த நேரத்தில் சொல்லப்படுது, இந்த காலத்துல ஒரு ஆம்பளை புள்ள பிறக்குவான், அவனாலதான் அவனோட ஆட்சி இல்லா போகும். உடனே சொன்னான், எல்லாரும் ஆம்பளை புள்ள கிடைச்சா கொண்டு போடணும். அல்லாஹ்வுடைய சக்தியை பாருங்க அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய சக்தியை பாருங்க. நாங்க இதை மறந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு பிடிக்க நாடினா, அல்லாஹ் நாடினா உலகத்துல யாருக்கும் தடுக்க முடியாது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறப்பிலே அல்லாஹ் உலகத்துல எங்களை படிப்பினா வச்சிருக்கிறான். இப்ப கிட்டத்தட்ட பல 1000 ஆம்பளை புள்ளைகளை கொண்டு போட்டான். எங்க சரி ஒரு ஆம்பளை புள்ளை நீக்கத்தை கேள்விப்பட்டா அந்த குடும்பத்துக்கே அவன் கொண்டு போட்டுடுவான். யுதப்பிஹூன அப்னாஅஹும் வயஸ்தஹியூன நிஸாஅஹும், ஆம்பளை பிள்ளைகளை அறுத்து போடுவாங்க, பொம்பளை பிள்ளைகளை வாழ விடுவாங்க. இந்த கட்டத்துல மூசா நபியோட உம்மா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெத்துட்டாங்க. மாட்டினா கொலகான். அப்ப அல்லாஹ்வுடைய இல்ஹாமியத்தான் அறிவின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக ஒரு பொக்ஸ் ஒன்றுல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அப்படியே நைல் நதியில அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப ஃபிரௌன் கூட்டத்தினர்கள் எத்தனையோ தடவை அந்த பொக்ஸுக்கு நெருங்க வந்த அவனை துறக்கையிலா பேத்துட்டு அது அப்படி ஒரு மூடப்பட்டதாக இருந்தது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மா இப்படி அனுப்பிட்டாங்க. ஃபிரௌனுடைய மனைவி, உலகத்துல சிறந்த பெண்மணிகள் 4 பேர்ல ஒருத்தர் ஆசியா நாயகியும் மூசா நபியோட சகோதரியும் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பொட்டி ஒன்று வருது, அவங்களோட கைக்கு மட்டும்தான் அந்த பொட்டி தொடப்பட்ட. பார்த்தா அழகான ஒரு குழந்தை பிள்ளை உண்டு, அழகான ஒரு குழந்தை பிள்ளை உண்டு. எடுத்து வீட்டுக்கு போனாங்க. இப்ப ஃபிரௌன் வந்துட்டான், எனக்கு இந்த பிள்ளை எடுத்து வைக்க வந்த, சும்மா இந்த பிள்ளைக்கு ஏழுமா அவங்கள கொள்றதுக்கு அண்டு மனைவி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி விட்டேன். இந்த பிள்ளை எங்களுக்கு நல்ல பரக்கத்தான பிள்ளையாக இருக்கும், இந்த பிள்ளை உங்களுக்கும் பக்கபலம், நீங்க எல்லா ஆம்பளையும் கொண்டு அவங்களுக்கும் யார் சரிக்கணுமே, ஆனால் இந்த பிள்ளை நீங்க வச்சுக்கொள்ளுங்க சொல்லி மனைவி சொன்ன உடனே அந்த பிள்ளை கொலை செய்யல. எப்படி அல்லாஹ் மாத்தி விட்டான். மனைவி அப்படியே அவன மைண்ட் செட் ஃபுல்லா மாத்தியாச்சு. இப்ப இந்த பிள்ளை பால் கொடுக்கணும், பால் கொடுக்கிறா, பால் கொடுக்கிறதுக்கு எல்லா அம்மாருக்கும் மேலா, எல்லா பெண்களுக்கும் மேலா. இப்ப ஃபிரௌனுடைய அரண்மனையில ஒரு அறிவிப்பு வருது, யாரெல்லாம் யாரு இந்த வீட்லக்கு இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறோம், அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் தருவோம், சலரி தருவோம் சொல்லி இன்டர்வியூ வச்சா நிறைய பொம்பளைகள் வந்தாங்க. பால் குடிக்கிறது, புள்ள பால் குடிக்கிறது இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மை வந்த இந்த இன்டர்வியூல அவன் வந்திருக்கிறா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அவங்களோட சங்கையான மார்பில வாய வச்ச உடனே அப்படியே பாலை குடிக்கிறாங்க. நீங்க தான் இந்த பிள்ளை பால் கொடுக்கணும், எங்க அரண்மனையில் இருக்கணும் என்று அந்த உம்மை மூலமாகவே அல்லாஹ் பாலை குடிக்க வச்சாங்க. அருமையானவர்களே, இப்ப அந்த உம்மைக்கு சலரியும் கிடைக்குது. யார்ட்ட? ராஜாட்ட. ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளுக்கு அந்த புள்ள வளர்ந்து கொண்டு வருது. அல்லாஹ்வுடைய சக்தி குர்ஆன்ல வரதா இருக்கு. இதை படிக்கணும். இதை படிச்சா நாங்க அல்லாஹ் மறக்க மாட்டோம். நாங்க சின்ன ஒரு சோதனையில நாங்க நொந்து போறோம், அல்லாஹ்க்கு சக்தி இல்லைன்னு யோசிக்கிறோம். ஏன் அல்லாஹ் இப்படி விட்டுறான்? அல்லாஹ் விட்டு பிடிப்பான். அவன் எப்படி எந்த அமைப்புல கொண்டு அந்த குதிரத்தை வெளிப்படுத்துவான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சின்ன அறிவுக்கு அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். இப்ப அந்த புள்ள அப்படியே அந்த வீட்டுக்குள்ளுக்கு அல்லாஹ் வளர வச்சானா இல்லையா? இப்படி வந்து 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 மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய மூஜிதத்துகளை காட்டி அவங்க அல்லாஹ்வுடைய நபியாக, கலீமுல்லாவாக, அல்லாஹ்வோட பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படியே இருந்து கடைசிக்கு ஃபிரௌனுடைய தொந்தரவு தாங்கியலா பேசிட்டு பல நிறைய நிகழ்வுகள் கருமையானவர்களே எங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட மூஜிதத்துல வந்து கையில கம்பண்டிக்கும், அந்த கம்பை போட்டா அப்படியே பாம்பாகும். இப்ப இதை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு போறாங்க, ஃபிரௌனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போறாங்க. ஃபிரௌன் செஞ்ச வேலை என்ன? அப்படியே சூனியக்காரர்களை கொண்டு வந்து இதே விஷயத்தை நீங்களும் சூனியத்துல செய்யணும் என்று பெரிய ஒரு கூட்டத்தை அழைச்சான். முழு உலகத்திலே பெரும் சூனியக்காரர்கள் எல்லாட கையிலையும் கம்பு. இது குர்ஆன்ல வர சம்பவம்.